செம்மையா இருக்குங்க இது. இட்ஸ் பியூட்டிஃபுல். திஸ் பிளேஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் டைம், உங்கள் ப்ரெஷியஸான டைம் கொடுத்து இங்கே வந்து இந்த விழாவை கலந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கேருந்து ஆரம்பிக்கிட்டோம்? சி ஆல்மோஸ்ட் ஒரு 9 years பேக் ஒரு படம் பண்ணேன், சரபமன்னு சொல்லி. அதுக்கப்புறம் லீடாக 11 படம் பண்ணிகிட்ருக்கேன் தமிழில். இன்றைக்கி வந்த டிக்னிட்டிஸ், கெஸ்ட் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி அக்பர் சாரோட அந்த பியூட்டிஃபுல் ஹார்ட்டை வச்சு தி கேம் ஹியர் ஃபார் ஹிம் அண்ட் பிளெஸ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் இந்த படம் எப்படி வரும், டெக்னிக்காலிட்டி எப்படி, டீம் எப்படி இருக்கும், ஆக்டர்ஸ் நாங்கள்லாம் எப்படி ஜெல் ஆகும், ப்ரொடக்ஷன் ஹவு 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 த ப்ரொடக்ஷன் வில் ஹேண்டில் தி ஸ்கிரிப்ட், இதெல்லாம் ஒரு கொஷின் மார்க்காக இருந்துச்சு. பட் அக்பர் சார், லோகேஷ் அண்ட் கார்த்திக், ரியா இவங்க வந்து பண்ண ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கு இல்லையா, ஆக்டர்ஸ்க்கு டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் ஆகிடுச்சு இந்த படம். ஸோ இந்த ஷூட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு ஆக்டர்கிட்டையும் நான் நடிக்கும்போது நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிராஃப்ட் ஆச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஆக்டரும் இந்த படத்தை அவ்வளோ நம்பி, ஒரு டைரக்டரை நம்பி அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்காக அவ்வளோ உழைச்சி டே அண்ட் நைட் ஷூட் பண்ணி, ஒரு படம் கிடையாது, இது 2 படமாக ஷூட் பண்ணோம். அதுக்கு எல்லாருமே அது அந்த கோஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாருமே they worked for the team, they worked for the film, and the film has come out really good. May 16th படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பைலிங்குவலாக தெலுங்கு அண்ட் தமிழில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் இமான் சார், I've been a fan of all your work, all your songs. I wish I could also join you in that song, but producers didn't allow. இல்லை கொஞ்சம் லெட்ஸ் மேக் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வேன்னு சொன்னாங்க. பட் ஐ லவ் திஸ் சாங் அண்ட் தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் திஸ் ஃபிலிம். பிகாஸ் இது உங்களோட ஃபர்ஸ்ட் த்ரில்லர்னு நீங்கள் சொன்னாங்க. ஐ நோ யூ வுட் ஹவ் கிவன் யுவர் பெஸ்ட் அண்ட் ஹவ் சீன் த ஃபிலிம். ஆஸ் யூ டோல்ட், சைலன்ஸ், இந்த படத்தில் இருக்கிற சைலன்ஸ் வந்து ரொம்ப வேல்யூ கொடுத்துருக்கு. அண்ட் யூ அண்டர்ஸ்டுட் தட் சைலன்ஸ் ஆஃப் த டைரக்டர் அண்ட் கேவ் த ஃபிலிம் அப்லிஃப்ட். ஸ்க்ரீன் பிளேயும் அப்லிஃப்ட் பண்ணியிருக்கேன் வித் யுவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் வித் யுவர் மியூசிக். Thank you. And Abhiramima. Yeah, finally I got it. என்ன சொல்லுங்க உங்களை பற்றி. என் கண்ணு பார்த்துட்டு இருந்துச்சு. ஐ வாஸ் வெயிட்டிங் எப்போ ஷூட்டில் ஃபர்ஸ்ட் டே அவங்க வராங்க, அவங்க பார்க்கணும். ஏன்னா விருபாண்டி படத்தில் அந்த கேரக்டர் அந்த கண்ணாடி வச்சு அந்த டிவிஎஸில் வச்சு அந்த அவ்வளோ பெரிய அந்த புல்லை வந்து அசால்ட்டாக அப்படி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் பார்த்து வாவ், இது எப்படி பாசிபிள். ஏன்னா ஒன்று ஷி ஷுட் பி வெரி ஃப்ரெண்ட்லி வித் அனிமல் ஆர் அவங்களோட கட் ஃபீலிங்காக இருக்கலாம். பட் ஐ வாஸ் அமேஸ்ட் பை யுவர் பர்ஃபார்மன்ஸ் இன் தட் ஃபிலிம். எஸ்பெஷலி வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ஹர், அவங்க கூட ஷூட் பண்ணும்போது தெரியாது, ஐ லைக் ஹர் ஐஸ் அலாட். அவங்க கண்ணு பார்த்து நடிக்கும்போது நான் எதுவுமே பண்ணல. நான் கேட்ட சீன், நான் கேட்ட ரியாக்ஷன், டைரக்டர் சொன்னதில் அப்படியே மறந்துட்டேன். அவங்க கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என் கேரக்டரோட ரியாக்ஷன் அது வந்துச்சு. அண்ட் அந்த விஷயத்த நான் லோகேஷ் கிட்ட ஷேர் பண்ணேன். அம்மாவை சார் அண்ணார், அம்மா லொக்கேஷன் சொன்னேன். தேங்க்யூ மேம், லைக் யூ, தேங்க்யூ அபிராமிஜி, லைக் இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ஃபேன் பாய் மூமெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரியா, தேங்க்யூ ஃபார் ஹேவிங் அ கான்ஃபிடென்ஸ் இன் மீ. நான் ஷூட் பண்ணும்போதெல்லாம் I know you were observing me. நான் எப்படி இருக்கேன் ஷூட்டில், எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி. அண்ட் ஃபைனலி I know you liked my work and thank you for the appreciation. It was great working with you. And one thing I want to tell you, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசினேங்க ஸ்டேஜில். You felt what you felt from heart and you spoke. And one thing I'll tell you, people will talk, okay? Be strong and prove yourself. You want to become an artist, right? And you will become an artist. And இன்னைக்கு சொல்றேன், in coming future you will see her a great actor in her. And I congratulate you and wish you for this coming future. And
ஹெத்விகா, வாட் அ பர்ஃபார்மர் ஷி இஸ். லைக் ஒரு சீன் இருக்காரு, எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல சீன் இருந்துச்சு. ஸோ அவங்க கூட டே அண்ட் நைட் ஷூட் பண்ணும்போது லைக் தெலுங்கு ஆனாலும் தமிழ் ஆனாலும் ஷி இஸ் எஃபர்ட்லெஸ்லி டூயிங். அண்ட் அதனால என்னன்னா ப்ரொடக்ஷனுக்கு டைம் சேவ் ஆச்சு. பிகாஸ் ஒரு ஹெக்டிக் ஸ்கெடியூலில் ஷூட் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் வந்து ஆன் பார் இருந்தால் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ரித்விகா, யூ சேவ் லாட் ஆஃப் டைம் ஆஃப் த ப்ரொடக்ஷன் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் இட் வாஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ஐ விஷ் you come to Telugu industry. I'll take you for Telugu industry. An artist like you should be there. And my darling Dilipan sir, and the smile போதும் சார். ஜஸ்ட் இல்லை லைக் எவ்ரிடே நான் ஷூட்டுக்கு வந்தோடனே ஒரு ஹக் பண்ணுவேன். தெரியாது, ஒரு சூப்பர்பான வைப். எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு ஜேர்னி இருந்துச்சு இந்த படத்தில் ஷூட் பண்ணும்போது. அவர் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணார். அண்ட் தெலுங்கு ஐ வாஸ் ஹெல்பிங் ஹிம், தமிழ் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் ஒரு நல்ல ஜேர்னி, நல்ல பாண்ட். அண்ட் சார், நீங்களும் தெலுங்கு வந்துடுங்க சார். அபிராமி மேடம் ஆல்ரெடி ஷி இஸ் டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன் தெலுங்கு. நீங்களும் வந்துடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர், வெல்கமிங் மீ ஹியர் ஆஸ் அன் ஆக்டர். அண்ட் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். அண்ட் ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசணும். ரொம்ப ரொம்ப ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அபவுட் ஹிம். அக்பர் சார். தெரியாது சார், இன்னைக்கு இந்த விழாவில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எல்லாருமே உங்களுக்காக தான் வந்திருக்காங்க. ஒரு ஹியூமனாக இவ்வளோ நல்ல வெல்விஷர் சம்பாதிக்குதுன்றது ரொம்ப கஷ்டம் சார். இப்போ தட் டு இன் திஸ் டைம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் ஹிஸ் லவ். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கிவிங் லவ் டு அவர் ஃபிலிம். சார், எனக்கு ஃபாதர் இல்லை. ஐ லாஸ்ட் மை ஃபாதர் இன் மை early age when I was studying my 10th standard. I was missing him, but still I should take care of my family, responsibilities, shootings, career, எல்லாமே இருக்கு. But when I met you the first time, I don't know, I stopped missing my father. Thank you so much for this assurance and strength and confidence. தமிழ் படத்தில் நான் இருக்கேன், ஐ எம் தேர் ஃபார் யூ. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மேஜர் என்னன்னா சில போஸ்ட்போன்ஸ் நடந்துச்சு. ஐ நீட் டு அட்ரஸ் தட். நிறைய பேர் கேட்டாங்க என்ன எதுக்கு போஸ்ட்போன் ஆகிட்டு இருக்கு படம்னு சொல்லி. படம் சூப்பராக வந்திருக்கு. டீம் எல்லாரும் பார்த்தாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தாங்க, எல்லாரும் பார்த்தாங்க. படம் பார்த்து நல்லா இருக்கு. பட் சார் நல்ல டேட்டில் வரணும்னு சொன்னதுக்காக ஆல்மோஸ்ட் செவரல் மந்த்ஸ் இந்த படத்தை அவர் ஹோல்ட் பண்ணி ஒரு நல்ல டேட் அமையணும் இந்த படத்துக்கு. This film should not escape from audience. I feel good film will never escape from audience, and this film will not escape from audience because of the production team, because of the team and everyone here. So romba nandri. Thank you Tamil Cinema for welcoming me. I thank Karthik Subbaraj sir, I thank Nandini JS, I thank Charukesh Shekhar in the appreciation and the recognition avangalaala vanduchi. And I wish இந்த 11 படம் இன்னும் நிறைய அப்ரிஷியேஷன் கொடுக்கணும், இன்னும் நிறைய படம் பண்ணணும் இங்கே. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் ஹார்ட்ஃபுல் வார்ம் வெல்கம் டு திஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ, நான் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு படமும் கண்டிப்பாக இட் வில் பி த பெஸ்ட். ஐ ட்ரை மை பெஸ்ட். அண்ட் டூ பீப்புள் ஐ வாண்ட் டு அட்ரஸ் ஹியர், லோகேஷ் அண்ட் கார்த்திக். இங்கே படத்தில் நாங்கள் எல்லோரும் சீரியஸாக ஒரு சீரியஸ் நோட்டாக வந்து டைலாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம், கேரக்டர் மூடில் இருப்போம். அவங்க ரெண்டு பேரும் வேறு ஒரு தனியாக மூடில் இருப்பாங்க. தே லவ் ஈச் அதர். ஆனால் கண்ணில் கண்ணு பார்த்து தே லவ் ஈச் அதர். பிகாஸ் எவ்ரி ஷாட் ஓகே ஆன உடனே தி எக்ஸ்சேஞ்ச் தேர் லுக்ஸ் அண்ட் சே ஓகேடா. லோகேஷ், தேங்க்யூ லோகேஷ், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் ட்ரஸ்ட் ஆன் மீ. பிகாஸ் a director should always have a trust on actor, and actor should always have a trust on director. And I think I have done justice to the role, and I think I have done justice to your writing, to your screenplay. Thank you for this opportunity. And I thank his direction team, because ஒரு படம் பண்ணுறதே ரொம்ப லைக் டாஸ்க் அது. பட் டூ ஃபிலிம்ஸ் தெலுங்கு தமிழ் மாறி மாறி போகும்போது the continuity ஆகட்டும், the art continuity, the actors continuity, எல்லாமே assistant directors, a big claps, hats off for you. And my art team and art department, you know, this is most of the film in the closed room artwork நிறைய இருக்கு.
ஸோ நிறைய ஒர்க் பண்ணாங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் ஹக்கீம் சார், தேங்க்யூ சார். நான் ஒரு 10 மினிட்ஸ் ஷூட்டுக்கு லேட் ஆனாலும் நீங்கள் வந்து டைரக்டருக்கு சொல்லி கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க எப்பவுமே. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஐ வில் நாட் டேக் மோர் டைம். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் லோகேஷ் ஃபேமிலி ஃபார் like for his upbringing, because he's such a wonderful human. ஒரு வேல்யூ, ஒரு மனுஷனுக்கு ஒரு வேல்யூ, ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு டெக்னீஷியனுக்கு எப்படி வேல்யூ கொடுக்கணும் அவருக்கு நல்லா தெரியும். இந்த படத்தில் ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் ஒரு டைரக்டரோட வேல்யூ, ஒரு ரெஸ்பெக்ட் வந்து அவர் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். பிகாஸ் ஒரு டைரக்டர் டெக்னீஷியன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா அது ஈக்குவல் டு காட் ஐ ஃபீல். பிகாஸ் அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஸோ தேங்க்யூ ஆல். ஐ தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் கடைசியாக என் அம்மாவுக்கு தேங்க்ஸ். அம்மா, எமோஷ்னலாக இருக்கேன். நீங்கள் இங்கே வர முடியல உங்களுக்கு, பட் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இன்னும் நல்லா பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஐம் சாரி இஃப் ஐ வுட் ஹவ் மிஸ்ட் எனி ஒன். அண்ட் அமீர் சார், உங்களை பார்த்த உடனே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகிட்டேன். ஏன்னா ராம், பருத்தி வீரன், இந்த படம்லாம் நான் வந்து பல்லாரி என்ற ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கேன் சார். மை ஹோம் டவுன் இஸ் பல்லாரி. எங்களுக்கு ஒரு ஷோ தான் தமிழ் படம் வரும். பேசிக்கலி நாங்கள் வந்து தமிழியன்ஸ் பட் லிவ்ட் இன் பல்லாரி. ஸோ அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, ஹாஸ்பேட்டைன்னு சொல்லி, ஹொசபேட்டை. அங்கேயும் நிறைய தமிழ்காரர் இருக்காங்க. அங்கே நிறைய தமிழ் ஃபிலிம்ஸ் வரும். ஸோ தமிழ் ஃபிலிம்ஸ் வந்த உடனே நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போய் பார்ப்போம், ஃபேமிலியாக போய் பார்ப்போம். ஸோ உங்கள் படம்லாம் பார்க்கும்போது என்னைக்காவது இப்படி ஒரு கேரக்டர், இப்படி ஒரு ஃபிலிம், இப்படி ஒரு டைரக்டரோட நம்ம நடிக்க சான்ஸ் கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமான்னு சொன்னோம். பட் இன்னைக்கு உங்களை நேரில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேங்க்யூ சார். அண்ட் மெயின்லி எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் இந்த படம் பார்த்து தைரியமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஆல். ரொம்ப டைம் எடுத்துட்டேன், பட் ஒரு ஸ்மைலோட முடிக்கிறேன். May 16th கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ரீச் ஆகும். அண்ட் 11என்ற டைட்டில் எதுக்காக வச்சுருக்கோன்னு சொல்லி உங்களுக்கு அந்த படத்தில் தெரியும். அண்ட் இந்த படத்தில் ஃபுல்லாக என் கூடவே இருந்து எனக்கு ஒரு ஏஞ்சலாக ஒரு மனுஷன் என் கூடவே இருந்தார். ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக, ஒரு மோட்டிவேஷனுக்காக என் தம்பி ஹர்ஷத் அலி. தேங்க்யூ ஸோ மச் ஹர்ஷத். பிகாஸ் ஆஃப் யூ இந்த சென்னை சிட்டியை வந்து அவர்னால நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் இந்த சென்னை சிட்டியை. அண்ட் 11 May 16th ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐ விஷ் எவ்ரி ஒன் டு ஷவர் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எப்படின்னா டிக்கெட் மூலியமாக எங்கள் படத்தை வந்து பார்த்து, இது வந்து தியேட்ரிக்கல் ஃபிலிமாக நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர் தியேட்ரிக்கல் ஃபிலிம். ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் திஸ் ஃபிலிம் ஆன் May 16th. லவ் யூ ஆல். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் லவ் மீ. தேங்க்யூ. எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த அழகான விழாவுக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஒரு ஒரு பயணத்தை ஆரம்பிக்கும் போது ஒருத்தர்கிட்ட ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு வேகம், ஒரு வெறி எல்லாமே இருக்கும். அவங்க கூட பயணிக்கும் போது அதெல்லாம் நம்மளுக்கும் ஒட்டிக்கும். அந்த மாதிரி அவரோட பயணத்தை ஆரம்பிக்கிற லோகேஷோட விழா இது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி லோகேஷோட முதல் படத்தில் எனக்கும் வாய்ப்பு தந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இமான் சார், யூ த ஸ்டார் ஆஃப் த நைட். உங்களை பற்றி சொல்லவே வேண்டாம். மேபி மெலடி சாங் ஆகட்டும், இல்லை ரேப் சாங் ஆகட்டும், இல்லை குத்து சாங் ஆகட்டும், அது எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸோ மெனி பியூட்டிஃபுல் சாங்ஸ் நீங்கள் தந்திருக்கீங்க. இதுலேயும் ரொம்ப அழகான சாங்ஸ் அமைச்சு தந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அக்பர் சார் இங்கே எங்கேயோ இருந்தார், எங்கே இருக்காருன்னு தெரியல. பட் அக்பர் சாரோட ஒர்க் பண்ணுறது எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். ஸோ அவரோட டீமில் ஒரு பாகமாகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல் ஆஃப் மை கோ ஆக்டர்ஸ், ஒருத்தரை மட்டும் சொல்ல தெரியல, ஏன்னா நான் அந்த படம் பார்த்துருக்கேன். எவ்ரிபடி ஹேஸ் டன் அன் அமேசிங் ஜாப். பட் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லணும். ரியா, அமேசிங் ஜாப். உங்களை சில நேரங்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூ ஹேட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ். ரித்விகா, ஐ டோல்ட் யூ, நான் உங்கள் பெரிய ஃபேன். வெரி வெரி கன்வின்சிங் ஜாப். திலீபன், அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நவீன்,
a fan. I'm a fan of yours. இதுலயும் கலக்கியிருக்கீங்க. அவ்வளோ ரெஸ்ட்ரெயின்டா ஒரு விஷயத்த கூட வெளியில விடாம, எப்படி எல்லாத்தையும் உங்க ஃபேஸுக்கு பின்னாடி தான் எல்லா எமோஷன்ஸும் ஓடும். அது அவ்வளோ அழகா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அழகா ஆல் ஆஃப் அஸ் நாங்க நல்லா அ மெனக்கெட்டுருக்கோம். படத்த பத்தி நான் அவ்வளோ சொல்ல மாட்டேன். சொன்னா என்ன உதைப்பாங்க. அதனால நான் அத பத்தி சொல்ல மாட்டேன். அ இதோட சக்சஸ் மீட்ல வந்து படத்த பத்தி நெறைய பேசலாம். பட் தேங்க் யூ அகைன் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கும், 11 மாதிரியான அழகான ஒரு ஒரு படத்துல எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஸோ மச். எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு மேடை 11 படத்துக்காக நடக்குதுன்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்திருக்கு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அக்பர் சாருக்கு முதல்ல நன்றி. ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் அக்பர் சாருக்கும் அஜ்மல் கானுக்கும் ரேயா மேம்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆச்சு இண்டஸ்ட்ரியில் மோர் தென் 23 இயர்ஸ்க்கு மேலே அண்ட் மோர் தென் 125 ஃபில்ம்ஸ். பட் இந்த க்ரைம் த்ரில்லர் ஜான்ராவில் வந்து எனக்கு படம் அமையவே இல்லை. ஸோ இதில் இந்த 11 படம் வந்து இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஒரு ப்ராப்பர் டிவோட்டட் க்ரைம் த்ரில்லராக இது அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய ஓடிடியில் உட்காந்து திரைப்படங்கள் பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர்ஸ் தான் வந்து பார்ப்பேன். ஏன்னா அதுதான் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருக்கும். ரொம்ப ஹுக்டாக உட்காந்து படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது கிளைமேக்ஸ் வர வரைக்கும் அது என்ன சொல்ல வருது, என்ன சஸ்பென்ஸ் அப்படின்றதுல வந்து பயங்கரமாக ரொம்ப இன்டென்ஸாக உட்காந்து படம் பார்த்துட்ருப்பேன். ஸோ பட் அந்த மாதிரி படங்கள் வந்து ஏன்னா நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறோம், நிறைய ரூரல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறோம், சிட்டி சப்ஜெக்ட்ஸ் நிறைய வருது பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த மாதிரி ஜான்ரில் நம்மளுக்கு ஒன்று கரெக்டாக ஒன்று அமையணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ லோகேஷ் அஜில்ஸ்க்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுந்தர் சி சாருக்கு நான் ஒரு 8 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் சாருக்கு. அப்போது அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட சாரோட சேர்ந்து இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த நிறைய உதவி இயக்குநர்களோட சேர்ந்து அவங்களுடைய படங்களுக்கெல்லாம் வந்து இசையமைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சிது. இப்போது பேசின பத்ரி அவர்கள், வீராப்பா இருக்கட்டும், அண்ட் திருவிளையாடல் ஆரம்பம் பூபதி பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், அண்ட் சுராஜ் அவர்கள், அந்த மாதிரி. ஸோ அந்த டைமில் இருந்த யாரெல்லாம் வந்து இருந்தாங்களோ உங்களுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நான் ஒர்க் பண்ண டைமில் லோகேஷ் அப்போ இல்லை, அதுக்கப்புறம் தான் லேட்டர் தான் லோகேஷ் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு பொழுது. அண்ட் முதல்ல லோகேஷ் சார் வந்து இந்த மாதிரி சுந்தர் சாருடைய அசிஸ்டன்ட். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லணும் அப்படின்னோடனே நான் ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும், நிறைய ஹியூமர்லாம் வச்சு ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஸ்கிரிப்ட் கேட்கும் போது தெரிஞ்சது ரொம்ப ஒரு இன்டென்ஸான க்ரைம் த்ரில்லர் வந்து கொண்டு வந்திருக்காரு. முதல்ல ஒருத்தர் கேட்டதே நான் இந்த மாதிரி கதைக்கு முதல்ல எப்படி யோசிச்சிங்க? ஏன்னா எப்போவுமே சினிமாவில் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒருத்தர் வந்து அம்மா வேடம் போட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அம்மா வேஷம் தான், உங்கள் தங்கச்சின்னா கடைசி வரைக்கும் தங்கச்சி வேஷம் தான். அந்த மாதிரி க்ரைம் த்ரில்லருக்கு எப்படி பாயிமான் செட் ஆவார் அப்படின்னு ஒரு யோசனை வந்து அவங்களுக்கு வரலன்னா கூட ஒரு 10 பேர் வந்து சொல்லி கும்மி அடிச்சிருவாங்க இல்லையா. ஸோ அப்படி தான் சினிமாவில் இருக்கும். பட் எப்படி யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், இல்லை சார் இது வரைக்கும் நீங்கள் பண்ணல, அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சேன் அப்படின்னுக்காக வந்தார். ஸோ அங்கேயே அவர் வந்து ரொம்ப ஓகே, ஒரு ஆஃப் பீட்டாக யோசிக்கிற ஒரு இயக்குனராக இருக்காருன்னு எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அண்டு படம் எல்லாம் டோட்டலாக முடிச்சு கார்த்திக்கோடைய ஒர்க் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இந்த படத்தில். அண்ட் அவர் இப்போவே அடுத்த படத்தோடைய ஷூட்டிங்லாம் போய்ட்டு ஷெட்யூல்லாம் முடிஞ்சுதா கார்த்திக்? முடிஞ்சுல, அடுத்த படம் ஷூட்டிங் ஷெட்யூல் முடிஞ்சுது, படமே முடிஞ்சு பாருங்க அந்த லெவலுக்கு. ஸோ இந்த படம் வெளிவரும் போது இன்னும் நிறைய பேர் கார்த்திக்குடைய ஒர்க்கை வந்து நிச்சயமாக நோட் பண்ணி எல்லா ரிவ்யூஸ்லையும் கண்டிப்பாக அது இருக்கும். அது இப்போவே எனக்கே தெரியுது. அண்ட் லோகேஷோடைய ரைட்டிங், லோகேஷ் அஜில் சாரோடைய ரைட்டிங் வந்து அவுட்ஸ்டாண்டிங். அது ஸ்கிரிப்ட் நரேஷன் கேட்கும் போதே அவ்வளோ கிரிப்பிங்காக வந்து இருந்தது. இது அப்பவே தெரிஞ்சது, ஓகே இது வந்து மேக்கிங்காக வந்து கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தால் கூட ரைட்டிங் செம்மையாக இருக்குது, இது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு கேரண்டி க்ரைம் த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் படம் பார்க்கும்போது ஐ வாஸ் ப்ளோன். அவர் வந்து எப்போவுமே என்னென்னா ரொம்ப பில்டப்லாம் வந்து பண்ண மாட்டார், சும்மா வந்து படத்தை கொடுத்துட்டு சார் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ குடன்ட் கண்ட்ரோல். நான் வந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக அப்படி ஃபீல் பண்ணி பேசி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. ஸோ அப்படி ஒரு ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக ஒரு படத்தை ரொம்ப ஹானஸ்டாக அது ஃபிலிம் மேக்கிங்லேருந்து அந்த கிராஃப்டில் ஒவ்வொருத்தருடைய ஒர்க்மேன்ஷிப் கரெக்டாக அந்தந்த ஷாட்டுக்கு என்ன வேணுமோ கரெக்டாக அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கரெக்டாக சேர்த்ததாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டோடைய அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கரெக்டாக வாங்கினதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக
வந்து படத்தில் இருந்தது. அண்ட் முக்கியமாக அது யூசேஜ் ஆஃப் சைலன்ஸ், அது வந்து ஸ்கோரில் வந்து நிறைய அது அந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் மியூசிக் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல் மியூசிக் வருமோ அங்கேயும் இருக்கும், பட் எங்கெங்கெல்லாம் சைலன்ஸ் ட்ரீட் பண்ணுமோ அதெல்லாம் அழகாக ட்ரீட் பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். அண்ட் இந்த படத்தோடைய ஆடியோகிராஃபர் ராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா முக்கியமாக சிங்கர் மனோ அவர்கள், நான் இப்போ கூட ஒரு ரியாலிட்டி ஷோவில் கூட இருந்து மனோனை வந்து வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு இந்த திரைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி அவரோட மியூசிக் கம்போசிஷனில் நான் வந்து கீபோர்ட் ப்ரோக்ராமராக நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பட் இத்தனை ஆண்டு காலமாக நானும் இசையமைச்சிட்டு இருக்கேன், பட் கரெக்டாக ஒரு சாங்க்கு வந்து மனோனை வந்து பாட வைக்கவே முடியல. அது கரெக்டாக இந்த படத்தில் அது அமைஞ்சது. அது வந்து லோகேஷுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் மனோன்னு சொன்னோன்னே, சார் ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு. ஸோ அது ஒரு லாங் டைம் வெயிட். இந்த படத்தில் மனோ அண்ணன் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அண்ட் ஐ வுட் லைக் டு ஜஸ்ட் மென்ஷன் சிங்கர்ஸ் நேம்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜோனிதா காந்தி ஒரு சாங் பாடியிருக்காங்க, ஆண்ட்ரியா ஜெரமியா வந்து ஒரு சாங் பாடியிருக்காங்க, ஸ்ருதி ஹாசன் ஒரு சாங் பாடியிருக்காங்க, சக்தி ஸ்ரீ கோபாலன் சாங் பாடியிருக்காங்க, ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க, அண்ட் நியூ கமர்ஸ் வருண் பரந்தாமன், ஜோவின் ஷாமலினா, மனோஜ் கிருஷ்ணா, தீபக் ப்ளூஸ், புண்ணியா செல்வா அண்ட் ஆதிரா சுரேஷ், எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பாடல்கள் எழுதின கபிலன் அவர்கள், விஷ்ணு எடவன் அவர்கள் அண்ட் லோகேஷ் அவர்களே வந்து ஒரு இங்கிலீஷ் சாங் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் ராகேந்து மௌலி தமுகு அப்படின்னு தமிழும் தெலுங்கும் கலந்த மாதிரியான ஒரு பாடல், இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இந்த திரைப்படம் மே 16ஆம் தேதி அது வந்து நீங்கள் உங்களுடைய பார்வைக்கு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிடிக்கிற மாதிரியான ஒரு திரைப்படமாக இருக்கும். நம்மளுக்கு எப்படி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஒரு ராட்சசன் வந்து ஒரு முக்கியமான படமாக இருந்ததோ, போர் தொழில் எப்படி ஒரு முக்கியமான படமாக இருந்ததோ, நிச்சயமாக அந்த லிஸ்ட்டில் இந்த படம் இருக்கும்னு என்னுடைய நம்பிக்கை இருக்குது. நீங்கள் படத்தை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுங்க. மறுபடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் சப்போர்ட். பிரசன்ட் மீடியாவுக்கு ஒன்ஸ் அகேன் நன்றி. வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல்ரெடி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்ல ரிவ்யூஸ் அண்ட் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தாங்க எல்லாரும். கண்டிப்பாக இந்த படமும் கிரேட் சக்ஸஸ் ஆகணும். நீங்கள் வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றி. அண்ட் என்னுடைய ப்ரொடியூசர் அக்பர் சார் அண்ட் ரியா அவர்களுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சொன்னது வந்து அக்பர் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி சவுண்ட் டிசைனர் ராஜா கிருஷ்ணன் சார், புஷ்பா, அர்ஜுன் ரெடிலாம் பண்ண நம்ம ரங்கஸ்தலம் நேஷ்னல் அவார்டு வாங்கின ராஜா கிருஷ்ணன் சார் என்ன சொன்னார், இந்த படம் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணார், படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, இந்த படம் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இதில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே, படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆக்டிங்கில் இந்த மியூசிஷியன் இமான் சார், தேங்க்யூ. அண்ட் ஐ விஷிங் எவ்ரி ஒன் ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக இன்னொரு லொக்கேஷன் வந்திருக்காரு சினிமாக்கு. அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே வந்து நான் சொல்ல ரஷஸ் பார்த்தேன், ரஷஸ் எடிட் ஃபுட்டேஜ் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் ஒர்க் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு சின்ன படங்கள் ஓடினா இன்ஸ்டாகிராம் நல்ல விஷயமா இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் நம்புகிறேன். அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அழகர் சார், அவங்க எல்லாருக்குமே ரொம்ப வெரி வெரி பயனியர் அண்ட் நோ த மார்க்கெட். கண்டிப்பாக கொண்டு போய் மக்கள்கிட்ட கரெக்டாக சேர்த்துருவாங்க. இங்கே எல்லாருமே சார் சொன்ன மாதிரி இங்கே எல்லோரும் வந்ததுக்கு காரணம் அக்பர் சார் தான். ஸோ அக்பர் சார், டெஃபினெட்லி இந்த படம் வந்து உங்களோட இன்னொரு சக்ஸஸ் கேட்பேன். தேங்க்யூ. நவீன், சாரி நவீன், ஐ டென்ட் மென்ஷன் யூ. நவீன் இஸ் அன் அமேசிங் ஆக்டர். நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஒரு அமேசிங் ஆக்டர். வெல்கம் டு தமிழ் சினிமா ஒன்ஸ் மோர் அண்ட் குட் லக். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆல் பிரசன்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஆக்சுவலி ஸ்டேஜில் அவ்வளோ பேர் நிற்கிறத பார்க்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இண்டஸ்ட்ரியில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டேஜில் இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அக்பர் சார் தான். அவர் எவ்வளோ லவ் எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ லவ் கொடுத்து எவ்வளோ லவ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜ் வந்து ஃபில்டாக இருக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நானும் அவரோட பார்ட்னர்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அண்ட் கம்மிங் டு தி மூவி, என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஐ ஸ்டார்ட் வித் அப்ராமி மேம். இன்றைக்கி தான் அவங்கள நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு வாட்டி பார்த்தேன், பட் பேச முடியல.
ரொம்ப அவசர அவசரமாக நீங்கள் போயிட்டு இருந்தீங்க. உங்களை பார்த்து ரொம்ப அட்மயர் பண்ணியிருக்கேன். டியூபி கிட்ட கேட்டிருக்கேன், நீங்கள் வைக்கிற ஷார்ட்ல அழகாக இருக்காங்களா இல்லை அவங்க ரியலாகவே ரொம்ப அழகாக இருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு டிஓபி சார் சொன்னார், ரெண்டுமே இருக்கு மேம் அப்படின்னு சொன்னார். அவர் டிஓபிஓ சாரோட சினிமாட்டோகிராஃபி எல்லாருக்குமே ரொம்ப, நாங்கள் ட்ரீஸர் ரிலீஸ் பண்ணும்போதே அவ்வளோ அப்ளாஸ் அவருக்கு. கால் பண்ணி கேட்காதவங்களே இல்லை, எல்லாருமே கால் பண்ணி கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் டைம் டிஓபியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழில் தான் அவருக்கு இது ஃபர்ஸ்ட் படம். ஹி டன் அ வெரி குட் ஜாப். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் பண்ணது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அவர் இந்த மூவியில் இருக்கிறது. அண்ட் ரித்விகா மை ஃப்ரெண்ட், அண்ட் உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. உங்கள் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, நானும் இருக்கும்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அபிராமி மேம் கூட எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியல. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் மூவியில் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். திலீபன் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட ஒர்க் எல்லாமே வந்து படம் பார்த்தா நிறைய பேர் சொன்னாங்க உங்கள் கேரக்டர் பற்றி. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் டைரக்டர் சார், விழாவின் நாயகன் இல்லையா, சாரை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அது அது வந்து அவர் ஒரு லவ் கொடுத்துட்டே இருப்பார். அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்பார். அவரை பார்க்கும்போது, அவர் பேசும்போது ரொம்ப சாஃப்டாக இருப்பார். நிறைய வாட்டி நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன், ஆனால் நிறைய பேசினதில்லை. மீட் பண்ணும்போது அவங்க பேசுவாங்க, லோகேஷ் பேசிகிட்டு இருப்பாங்க, நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் அவரோட அந்த பாசிட்டிவ் வைப் மட்டும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த பாசிட்டிவ் வைப் படம் ஃபுல்லாகவே இருக்கும். படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் வைப் ஃபுல்லாகவே இருக்கும். நான் ஒவ்வொரு சாங் ரிலீஸ் ஆகும்பொழுதும், என்னோட ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆகும்போது லோகேஷ் சார்கிட்ட சொன்னேன், சார் திஸ் இஸ் மை ஃபேவரட் சாங், இதுதான் இந்த படத்துலேயே எனக்கு ஃபேவரட்டாக இருக்க போது சொன்னேன். செகண்ட் சாங் ரெக்கார்டிங் முடிச்சு வந்ததுக்கப்புறம், இல்லை எனக்கு அதை விட இதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லை வெயிட் பண்ணுங்க, அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு, ஃபைனலாக சொல்லுங்க உங்களுக்கு எது ஃபேவரட்னு. அதுக்கப்புறம் எல்லா சாங்கும் வந்ததுக்கப்புறம் எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாமே என்னோட ஃபேவரட். ஆடியன்ஸுக்குமே எல்லா சாங்குமே ரொம்ப பிடிக்கும். ஆல்பமாகவும் சாங் ரொம்பவே நல்லா ரீச் ஆயிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு சரிகமா, நவீன் சார். ஃபர்ஸ்ட் டைம் நவீன் சாரை ஆடியோ லான்ச்சில் பார்த்தேன், சாரி ஃபோட்டோ ஷூட்டில் பார்த்தேன். அவருக்கு என்ன தெரியாது, நான் ஆல்ரெடி நாங்கள் பேசியிருக்கோம் அவரை பற்றி. அப்போ வந்து நான் நினச்சேன், ஐயோ பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, பிகாஸ் வெரி சீனியர், தட் மீன்ஸ் ஒர்க்கில் ரொம்ப சீனியர், பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. பட் ஃபஸ்ட் டே மீட் பண்ணும்போதே அவங்க இஸ் ஸோ வார்ம், ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பர்சன். ஷூட்டிங் ஸ்பாட்லுமே வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்லி தருவாங்க. எனக்கு மட்டும் இல்லை, செட்டில் அவர் கூட ஒர்க் பண்ணுற எல்லாரையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார், ஸோ மச். அண்ட் ஆக்சுவலி நான் இன்னைக்கு இங்கே வந்து பேசுவேனா அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில் வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ ஒன் குட் சோல் இஸ் புஷ்ட் மீ ஹியர். மை ஃபேமிலி அண்ட் என் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே நான் இங்கே இன்னைக்கு இருப்பேன் அப்படின்றது தெரியாது. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி நான் இங்கே இருக்கிறது. நான் ஏன் இதை சொன்னேன்னா, படத்துலையுமே எனக்கு இன்னைக்கு ஒரு மேஜிக் நடந்துச்சு. சீரியஸ்லி என் லைஃப்பில் இன்னைக்கு ஒரு மேஜிக் நடந்துச்சு. ஏன் இப்போ நீ இதை சொல்கிறேன்னு தானே கேட்குறீங்க. இந்த படத்துலையுமே அப்படி ஒரு மேஜிக் இருக்குது. இந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்குங்க இந்த படத்தில். அன்கண்டிஷனல் லவ் இருக்குது. அந்த லவ் ஒரு சூப்பர் மேஜிக்கை கிரியேட் பண்ணியிருக்கு படத்தில். நான் மேஜிக்னு சொல்கிறேன், சார் வேறு டெவில் இஸ் வெயிட்டிங்னு போட்டிருக்காரு, சோல்னு சொல்கிறேன், ஒரு சோல் இங்கே இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே கனெக்ட் பண்ணி இதை வந்து ஒரு ஹரர் மூவின்னு நினச்சிடாதீங்க. இட்ஸ் அ ஃபுல்லி த்ரில்லர் அண்ட் fully packed by heavy emotionally movie. So
என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி லோகேஷ் அவர்கள், எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த லோகேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் பண்ண கேரக்டருக்கு எனக்கு சின்ன சின்ன விஷயங்களாக சொல்லி என்னை மோல்ட் பண்ணி இந்த ஒரு கேரக்டர் பண்ண வச்சாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபைனலி மை பேக் போன் அண்ட் மை வெல்விஷர், மை சப்போர்ட்டர் மிஸ்டர் அக்பர் சார். அவர் மட்டுமே இல்லை, அவரோட ஃபேமிலி, மும்தாஜ்மா, அஜ்மல், இஜாஸ், அவங்க ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என் கூட எந்த சுச்சுவேஷனில் என் கூட நின்றுருக்காங்க. என்னோட ஃபேமிலி என்னை எப்படி பார்த்துட்டு இருக்காங்களோ, என் அம்மா அப்பா என் சிஸ்டர் என் கூட எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க என் கூட இருக்காங்க. நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது, இந்த படத்தில் நான் இங்கே இருக்கிறது, ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். படத்தை தேட்டர் போய் பாருங்கள் எல்லாருமே. May 16 படம் ரிலீஸ் ஆக போகுது. நிறைய ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி படம் எடுக்கிறாங்க, படத்தை வெளியே கொண்டு வர எவ்வளோ அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே இருக்க எல்லா ப்ரொடியூசருக்கும் தெரியும், டைரக்டர்ஸ்க்கும் தெரியும், இதில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்குமே தெரியும். அதனால எல்லாரும் தியேட்டர் போய் படத்தை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ.